என்னது? பிரசாதம். பிரசாதம் எனக்கு எதுக்கு? நீ சாப்பிட்டு மலடி. உன் குறைக்கு நான் ஜவாப்தாரி. ஏது என்ன கொஞ்ச நாள் போனா அரசு மரத்தை என்ன சுத்த சொல்ல போல இருக்கேன். போயிட்டு மாட்டப்போ. அப்படின்லாம் சொல்லாதீங்க. எப்படியும் எப்போன்னு கேக்குறேன். நீ பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து 2 உலக யுத்தம் முடிஞ்சு 3வது உலக யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறாங்க. ரஷ்யாவும் ராக்கெட்ல சந்திரபட்டல போய் திரும்பி வந்துட்டான். ஒரு விஷயம் அழகுறியே. ஐயே, ஒரு குழந்தைய போக்குறதுக்கு வழியை காணும் குடம் குடமா கண்ணில் தண்ணி விட கத்துக்கிட்டாங்க. பாப்பா 5-6 இட்லியாவது கொண்டா, பசியாவது இருக்கட்டும். என்ன தனியா அம்போடு விட்டுட்டு வந்துட்டீங்களே. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மோட்டார் சைக்கிள் வந்ததுல இருந்து அது ஓடல, நான் தான் ஓடிட்டு இருக்கேன். இந்த லட்சணத்துல அதுக்கு பெட்ரோல் வேற. பெட்ரோல் ஓடாத மோட்டார் சைக்கிள், பிள்ளை பெறாத பெண்டாட்டி, எதிர்த்து பேசுற வேலைக்காரப்ப, இந்த 3 தேடியும் கட்டிவிட்டாலும் தலையில எழுதி. ஒண்ணு அம்மாவை ஏன் இருக்கிறீங்க? உங்க ஒன்றிக்கு மட்டும்தான குழந்தை இல்ல? ஊர்ல உலகத்துல எத்தனையோ பேருக்கு தான் இல்லை. அப்படி உங்களுக்கு குழந்தை மேல ஆசையா இருந்தா இன்னைக்கோ நாளைக்கோ உங்க அன்னைக்கு பிறக்க போற குழந்தைய எடுத்து வழங்கல. உயிரோட இருப்பேன் பாக்குறியா? இந்த குட்டி யமனை பண்ண விளக்க சொல்றியா? என்னங்க குழந்தைய போய் யமங்க மேலாம் சொல்லிட்டேன். உனக்கு என்னடா தெரியும்? எங்க அண்ணி உண்டான அடுத்த மாசமே எங்க அண்ணன் அவுட். அந்த குழந்தைய கொண்டாங்க நான் வளர்த்த பெத்தப்பம் போன மாதிரி சித்தப்பனும் போக வேண்டியதுதான். என்னவாங்க உங்களுக்கு குழந்தைக்கு குழந்தையும் ஆச்சு, ஆஸ்திக்கு ஆஸ்தியும் ஆச்சுன்னு நான் சொன்னேன். ஆஸ்தி சேர்க்கறத பத்தி என்கிட்ட சொல்லாத. அதை எப்படி கொண்டாடணும்னு எனக்கு தெரியும். ஆமா, குழந்தை இல்லாம ஆஸ்தி இருக்குன்னு கேட்கிறேன். அதுக்காக ஊராம் பிள்ளை எடுத்து வளர்க்க சொல்றியா? யார் உங்க அம்மா உபதேசமா? அது இங்க நடக்காதுடா. எனக்கே குழந்தை பிறக்கணும். தீரும் பறக்கும் பறக்கும் உள்ள பிறக்கும் பிறக்கும். டாக்டர் சந்தானம் சொல்லிருக்காரு என் உடம்புல ஒண்ணு இல்லைன்னு. அதனால தான் சொல்றேன், அம்மாவை ஒண்ணும் சொல்லாதீங்கன்னு. கேட்டியாடி அவன் கேட்ட கேள்வி? உன்னால எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு. ஆமா சரியா, நாங்க உனக்கு மட்டும் இல்ல, கடவுளுக்கு கூட அவமானம் போச்சு. அம்மா என்னம்மா நீங்க கூட இப்படி சொல்றீங்களே? ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா. சொன்னது எங்க மன்னிப்பு கேட்கறது? அங்கேயே எல்லாம் இருக்குக்காக அப்படிக்கிறதுக்கு தம்பி சாமிநாதா. அக்கா அக்காவா? போய் உள்ள என்னடா அது மோச்சு பாக்குறேன்? நான் யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நானே சாமிநாதனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட ஜெட்டு போய் உள்ள வை. எங்க அக்காவா? எனக்கு முன்னாலே மறந்தது. அக்கா சித்தப்பா இப்படிதான் இருக்கிறேன். கை கேட்டினது வாய் கேட்டாம அதுக்குதான் இது யாரு இந்த விளாமர சேனைகளை கொண்டாந்துருக்கேன். இத்தனையும் உனக்கு பிறக்க வேண்டிய பிள்ளைங்கடா. இன்னும் எனக்கு பிறக்க வேண்டிய சார். அதான்டா என் பெரிய மக பக்கத்துல அவளோட பிள்ளைங்க. ஓஹோ, இந்த குடும்ப கட்டுப்பாடு ஆபீசருடைய குழந்தைங்களா? என்ன குத்தம் என்னமோ, அப்பவே என் மக பங்கச்சத்தை கட்டிக்கடான்னு சொன்னேன். கேட்டியா? அது கடகட்டாக்கா பங்கச்சம் தங்கச்சி ஒருத்தி இருந்தால சின்ன. அது என்ன நான் இருக்கிறேன். அது நிச்சயம் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். எப்படியாவது முடிச்சுடக்கா. சந்தா எங்க பொண்ணக்கா வந்திருக்கு. 10 மணி இட்லி சொன்ன மாதிரி சாரமா நடக்குதுடா. சாந்தாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன நினைக்கிறாளோ என்னமோ. நல்லா யோசனை பண்ணிக்கப்பா. நான் என்னமோ என் சின்ன பொண்ணு கொடுக்க ரெடி. எங்க வம்சாவளியில குழந்தைகளுக்கு பஞ்சமே கிடையாது. பார்த்து இல்ல இப்ப என்ன முடிவு பண்ற? முடிவு முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சுடுப்பேன். 2வது கல்யாணம் பண்ணிக்க சட்டம் ஒத்துக்காதேடா. சாந்தா வாமா, வா வா. சௌக்கியமா இருக்கியா? ஏதாவது முழுகாம இருக்கியா? ஐயோ என்ன கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்க வாயில ரத்தத்தை ஊத்துற மாதிரி நீ வேற என்ன அவமானப்படுத்துற. இந்த மலடியை கட்டிக்கிட்டது வந்து நான் படுற அவமானம் இருக்கு. அப்பா போதும் அப்புறமேல. சும்மா இருடா, ஏதோ 1000 வரை கேட்டுட்ட, மன்னிச்சுக்கடா. சாந்தாமா வாங்கம்மா. என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு, இன்னைக்கு தொட்டில போடுறோம். நீங்க உங்க புருஷனும் கட்டாயம் வாங்கம்மா. இந்தாமா ஏதோ பெரியவ சொல்றேன், புள்ள குட்டி பெறாதவள இந்த மாதிரி சுபகாரத்தை கூப்பிடாதம்மா, சாஸ்திரம். அதனால என்னம்மா இப்படியாவா இருந்துட்டு போகுது? கடவுள் கண்ணை திறந்தா நாளைக்கே புள்ள குட்டிங்க பிறந்துட்டு போகுது.
உனக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலா? இவன் மட்டும் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு தொட்டில போட்டு ஆட்டுவானா? நான் கடவுள் கண்ணை திறப்பாரு வாயை படுத்துக்கிட்டு நின்றுகிட்டு பார்க்கணுமா? போட. ஏதோ என் சம்சாரம் தவிர்த்து வேலை செய்துகிட்டேன். அது சரி, அவ உத்தமி மஞ்ச குங்குமத்தோட போயிட்டா. இது இருந்துகிட்டு உயிரை எடுத்து அந்த காலத்துக்கு ஒரு நலாயினா இந்த காலத்துக்கு சாந்தாரா சாந்தாரா அக்கா. ஆமாக்கா, அவ தெய்வமா இருக்க வேண்டியும் தவறி இந்த நாட்டுல வந்து பிறந்துட்டா. படிச்சவ பாரு, அதான் புருஷனும் பிடிச்ச மாதிரி பிறந்துக்கிட்டா. என்னடா இது, ஒரு ராத்திரிக்குள்ள உனக்கு என்ன மயமானம் பண்ணாலும் உன் மனசு ஒரேடி அப்படி மாறி போச்சு? மனசு மட்டும் மாறலக்கா, இந்த சாமிநாதன் லைஃபே மாறி போகுது. அக்கா அக்கா, இனிமே உனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அப்பா சொல்றது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிட்டு குடியாண்டா. ஏதாவது குழந்தை குழந்தை. ஆமாக்கா, குழந்தை எழுத பெற்றுக்கிட்டு எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. என்னடா அது, ஏதாவது கனவு கண்டியா? கனவு இல்லக்கா, இந்த கடிதாசிய பாருக்கா. நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட சௌக்கியமா இருந்து அவன் கையாலேயே லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாக்கா. மாதிரி ஆம பூண்டா மாதிரி அடி எடுத்து வச்சு மகாலட்சுமி மாதிரி இருந்தா எங்க அம்மாவையே வெளியில அனுப்பிட்டு இது நியாயமா? நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்த அம்மா பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணா மட்டும் உங்களுக்கு குழந்தை பிறந்துருமான்னு கேட்கிறேன். சத்தியமா சொல்றேன், செத்தாலும் உங்களுக்கு பிறக்கவே பிறக்காது. யாரா இடியட், செத்தா குழந்தை எப்படி பிறக்கும்? நீங்க என்ன பாருங்க, எங்க அம்மா கண்ணீர் வெள்ளத்துல நீங்க இழக்கும் அப்படியே முதக்க போறீங்க. எந்த வெள்ளம் என்ன ஒண்ணு செய்யாதுடா, சும்மா ஸ்கிரீன் லான்ச் வச்சு அடுப்பேன். என்னங்க சடையா சடையா பாத்தியா இந்த கொடுமையே? சாந்தம்மாவுக்கு ஒண்ணு இல்லைங்களே. அவளை பத்தி இப்ப என்னடா இருக்கு? எங்க அண்ணன் போன மாதிரி எங்க அண்ணியும் போயிட்டாண்டா. என்னங்க அண்ணி போயிட்டாரா? அப்ப குழந்தையினுடைய கதி இனிமே அதனுடைய விதி எல்லாம் தான் நிர்ணயிக்கணும்டா. மோசம் மோசம் எல்லாமே மோசம். கள்ள நோட்டை காமிச்சு ஏமாத்துற மாதிரி உள்ள ஆசையை காமிச்சு என்ன ஏமாத்திட்டு வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஒரு குழந்தை கூட இல்லை. நான் தான் அப்பவே சொன்னேன், நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஒண்ணும் உங்க மாதிரி ஏமாற மாட்டேங்க. 4-5 குழந்தை குட்டி இருக்கிறவளா பார்த்துதானே கல்யாணம் கட்டிக்குவேன். ஐயோ, என் மானத்தை வாங்குறானே, மானத்தை வாங்குறானே. இதுக்கு என்ன சொல்றாக்கா? ஏண்டா தம்பி இப்படி அவசரப்படுற? என் பொண்ணு வந்த அதிர்ஷ்டத்தால தானே உன் அண்ணன் குடும்பமே அழிஞ்சு அந்த ஆஸ்தி எல்லாம் உனக்கு வந்தது. நல்லா நின்று நிதானிச்சு யோசனை பண்ணி பாருப்பா. அதே மாதிரி என் குடும்பம் அழிஞ்சு நான் நாசமா போய் என் சொத்தெல்லாம் நீங்க அனுபவிக்கலான்னு நினைக்கிறீங்களா? தம்பி முடியவே முடியாதாக்கா. ஆமா, கண்டிப்பா நான் சொல்றேன், பெருமாள் மேல ஆணையா சொல்றேன், 3வது கல்யாணம் பண்ணி தான் தருவேன். கதி என்ன கதி? உத்தமையா இருந்தா சாந்த மாதிரி போக சொல்ல அவனையும். அம்மா தம்பி, பொண்ணு வாங்கி எடுக்கிறப்ப சத்தம் கேட்குதுப்பா. தீனி கொஞ்சமா தின்ன வாங்கி எடுக்க எம்மாடி, என் கண்ணு என் வயிற்றுல பால வட்டமா. ஐயோ முள்ளமா, நிதானமா, முள்ள முள்ள. இப்படி வாமா, இப்படி வா, உட்கார உட்காரமா. முள்ளமா மசக்க இல்ல, அப்படிதான் இருக்கும். இல்லம்மா, காப்பிலேயே விழுந்துருச்சு. அச்சி, நம்ம தலையில கல்லே விழுந்துருச்சுடி. தம்பி ஓடியாடா. தம்பி தம்பி தம்பி, என்னக்கா இது? அக்கா டாக்டர் கிட்ட இதுக்கு எதுக்குடா டாக்டர்? இத்தனை புள்ள பெத்தவா எனக்கு தெரியாதா இது? தம்பி, உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தாண்டா பிறக்கும். எனக்கா ஆம்பளை இல்லையா? பெருமாளே, நான் செஞ்ச பாக்கியமே பாக்கியம். தம்பி, எங்க பரம்பரையிலேயே முதல் குழந்தை ஆம்பளை குழந்தை தாண்டா பிறக்கும். இது வந்து முதல் பிரசவம் பாரு. எங்க பிறந்து விட்டு கூட்டிட்டு போய் நல்லது போலது செய்ய வேண்டாம். அமக்கா அமக்கா எல்லாம் செய்யக்கா. நீ என்னென்ன செய்யணுமோ எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கா. என்ன மாதிரி இப்படி போய் சொல்லிட்டியா? எல்லாம் எனக்கு தெரியும்.
எனக்கு பிள்ளை பிறக்க போகுதுடா, ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. பிறந்தாச்சுடா. உனக்கு தம்பி போட்ட பிறந்திருக்காண்டா, அப்பா வந்து சொல்லி இந்த லட்சமாவுக்கு முட்டை என்னமோ தெரியுதாம்ல, எப்படி தெரியும் நான் பாக்குறேன். குழந்தை சௌக்கியமா இருக்கா? பெரிய ஜீவன் ஒண்ணு காசியில புண்ணியமோ என்னமோ நம்ம பாக்கியம் போச்சதே மறுபுறப்படா. பாவம் நீ வந்தது கூட அவனுக்கு தெரியல. ஏன்னா முதல் பிரசவம் பாரு, அதான் அவ்வளவு அசதி. பச்சை உடம்பக்கா, குழந்தை பெத்த உடம்பு பாரு, அப்படிதான் இருக்கும். என்னடா தம்பி கிட்ட வந்து காண்டி பாடுறா. குழந்தை என்னன்னா ஒரு வெள்ளை வெள்ளைய கருப்பா இருக்கு. எங்க அம்மா தலைவா? ஆமாண்டா, அவங்க அப்பா பார்த்த பாட்டியே தான். பாட்டி இல்ல? ஐயோ, பொம்பளை குழந்தை இல்ல. அதான்டா உனக்கு அதிர்ஷ்டம். ஆமா, நம்ம பரம்பரையிலேயே ஆம்பளை குழந்தைதான் பிறக்குன்னு கேரண்டி கொடுத்திய. இதை பத்தி வச்சிருக்கிய பொம்பளைய? நான் என்னடா செய்வேன், பெத்தது அவதானே. பெத்தது யாரா இருந்தா என்ன, வாங்கினது நீதானேக்கா. ஏன் ஆம்பளை குழந்தை விலை அதிகமா? தம்பி தம்பியாவது கம்பியாவது, அம்மாளும் பொண்ணு ஆண் ஆட்டத்தை 10 நிமிஷமா வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ செஞ்ச துரோகத்துக்கு என்ன செஞ்சாலும் தன் இல்லாத பொல்லாத ஆசையெல்லாம் என்ன காமிச்சு ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. என்னை விட்டு சால்தாவை பிரிக்க வச்சிருக்க இல்லாம என் வரலாறு என் கண்ணையே குத்த வச்சுட்டீங்க. மோசம் மோசம் என்ன மோசம். குடிச்ச என்ன இருந்தது? அது எப்போது உள்ள சங்கதி? இன்னும் குடிச்சையாவே இருக்குமா? நாடு முன்னேறிட்டு போகுது, முன்னேறிட்டு போகுது. அப்படின்னா அம்மா என்னப்பா? அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமாமா, பச்சை விலையில கிராம அபிவிருத்தி திட்ட ஆபீசரா என்ன போட்டிருக்காங்க. நான் நாளைக்கே போகணும். நாளைக்கேவா? ஆமாமா, நான் சீக்கிரமா போய் ஒரு நல்ல வீடா பார்த்து உங்களை கையோட கூட்டிட்டு போறேன். ஏமா அம்மா, ஏமா இப்படி ஆயிட்டீங்க? சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லப்பா, முழுது ஞாபகம் வந்துச்சு. என்னங்க எங்க அண்ணன் படத்தை எடுத்துட்டு என் போட்டாவ மாட்டேங்க. அத என்னத்துங்க எடுத்தாங்க? வேணும்னா உங்க அண்ணன் படத்துக்கு பக்கத்துல உங்க போட்டோவையும் கொண்டு வந்து மாட்டிடுறானே. ஐயோ பெருமாளே, செத்தவனோட என்னையும் சேர்க்கிறானே. நானா சேர்க்கிறேன்? அந்த புண்ணியத்தை பெருமாள் தான் கட்டிக்கணும். என்ன அன்பு, என்ன பண்பு, என்ன பக்தி, பாஷம் இப்படி இருக்கணும். அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க. ராவன் சார், ஐயா அழுவார சொல்லுங்க. அன்பு என்ன சாதாரண அன்பா? கிரீடாயுகத்துல ராமலட்சுமணர் மாதிரி. நீங்க இருங்க, நான் சொல்றேன். துவாபரயுகத்துல பலராமன் கிருஷ்ணன். அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. கலியுகத்துல இவரும் இவங்க அண்ணனும் தான். அதத்தான் நான் சொல். எங்க அண்ணன் அண்ணி குழந்தை எல்லாரும் போய் இந்த சொத்து தான் கடைசியில மிச்சமாச்சு. இதையாவது காப்பாற்றினாலும் எங்க அண்ணன் ஆத்மா சாந்தி அடையும். அதனாலதான் பிறந்த மண்ணியே செத்துலான்னு வந்திருக்கிறேன். இதை நீங்க எப்பவோ செஞ்சிருக்க வேண்டியது. அதே புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்கமே,
எப்படிதான் நம்ம காலக்ஷேபம் நடக்க போகுதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பக்க மேலமெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. நீங்க தானே உங்க அண்ணா போட்டோவை எடுத்துட்டு உங்க படத்தை மாற்றலான்னு சொன்னீங்க. என்னங்க நீங்களே சொல்றீங்க, அப்ப நீங்களே முறைச்சிக்கிறீங்களே. சின்ன அண்ணன் வம்சமே அத்து போச்ச, அவருடைய படம் ஆள்ல எதுக்குன்னு சொல்லி இருப்பாரு. நியாயம் தானே? ஐயோ ஐயோ, அண்ணன் படம் அழுக்க அதை தொடச்சு வைடான்னு சொன்னேன். அவங்க சொன்னதுல நீங்க என்னென்னமோ சொல்றீங்க பெருமாளே. என்னங்க இதெல்லாம்? ஊருக்கு புதுசா ஒரு ஆபீசர் வந்தா சும்மா விட்டுருவோமா? எல்லாம் பெருமாள் செயல். புரியாத மாதிரி பேசுறார். ஒருவேளை உண்மையாவே புரியாது கூட இல்லமோ? ஆமா ஆமா, எல்லா ஆபீசரும் வரும்போது இப்படித்தான் இருப்பாங்க. ஊருக்கு புதுசு இல்ல. ஓஹோ, பரவாயில்ல பரவாயில்ல. அதத்தான் நானும் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க எதைத்தான் சொல்ல நினைக்கல. நீங்க இருங்க, நான் சொல்றேன். அப்பா பியூன் அதெல்லாம் எடுத்துக்கொண்ட உள்ள வை. இருக்கட்டும் இருக்கட்டும். இவ்வளவுதானுங்களா? இதோட விட்டுருவாங்களா? இதுதானே ஆரம்பம். ஆமா, பழைய ஐயாவுக்கு வேண்டிய பால், மோர், தயிர் எல்லாம் நம்ம ஷாப்ல. அப்போ டிஃபன் காஃபி? அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அது ஏன் கணக்கு. ஓஹோ, அப்போ சாப்பாடெல்லாம் நீங்களா? வேற எவனுக்கு வாக்கு இருக்கு? நான் தான். என்னங்க, அப்ப இந்த பிகனுக்கும் சேர்த்துதானுங்க?
பேசாம இருக்க மாட்டேன்றான். ஆள் கணக்கை சேர்த்துக்கிட்டே போறேன். ஆமா, இவ்வளவு நீங்க சப்ளை பண்றீங்க, அப்போ சம்பளம் பூராவும் பேங்க்ல போட்டுருந்தா மிச்சம் தானே. இவ்வளவு படிக்கிறீங்க என்னையாகிறீங்களே. என்ன யாரு நினைச்சீங்க? நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர். அந்த பழக்கத்தை விட்டுருங்க. கிராம அபிவிருத்திக்கு எந்த ஆலோசனை சொன்னாலும் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன். அந்த வகையில நீங்க உதவி செய்தா போதும். போயிடுங்க. இதெல்லாம் எடுத்து போங்க. அப்பவே சொன்னேன், உனக்கு தெரியாம வாங்காதீங்கடா. நான்சென்ஸ். இந்த பெரிய மனுஷனுக்கு ஆதரவா காலின்னு ஒருத்தர் இருக்கா சார். அவன் மூலமாக இவங்க எல்லா வேலையும் செய்துட்டு வர்றாங்க. சந்திரா, சந்திரா, என்னன்னா அங்கேயா இருக்கல? இன்னைக்கு விறகு வெட்ட போறேன். இத பாரு, அங்கெல்லாம் வந்திருக்காங்க. போகலண்ணா, எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்னது பயமா இருக்குதா? ஆமண்ணா, நம்ம ஊருக்கு புதுசா ஆபீசர் வந்திருக்கானா. அவனுக்கு வேலை கிடைச்சது வந்தா, நீ என்னம்மா? இல்லண்ணா, சர்க்கார் சொத்து யார் எடுத்தாலும் விட்டுட்டு போகணும். காளி தங்கச்சியா, எவ்வளவு தைரியம்! ஆபீசர்ல அவங்க தாத்தாவானாலும் சரி. நீ போமா. ஆபீசரே கச்சே தாவடிட்ட வர்றாரா? உன்னை வர சொன்னாரு. இப்பதான் அவங்க ஆபீசருக்கு நம்ம கவனம் வந்தாப்ப இருக்கு. வரம்போ பாத்தியாமா, ஆபீசரே எனக்கு அழைப்பு அனுப்பிச்சிருக்கான். புதுசா வந்தவன் பாரு, முதல்ல என்ன புரிஞ்சுக்கல. சீக்கிரம் போங்கடா, போங்க, சீக்கிரம் போங்கடா. ஐயோ, சீக்கிரம் போங்கடா. ஐயோ, பயமா இருக்கு. சீக்கிரம் போங்கடா. ஐயோ, சீக்கிரம் போங்க. ஐயோ, ஐயோ, பாரு, நீங்க போலாம். என்னம்மா இதெல்லாம்? நீ பார்த்த சைக்கிள்ல ஏறி உட்காருதும், சீக்கிரமா போங்கிறதும், திரும்பி பார்க்காதங்கிறதும், நிறுத்த சொல்றதும், இறங்குறதும் என்ன இதெல்லாம்? சரிதான் போங்க. எங்க தொலை எங்களுக்கு எவனா ஆபீசரா அப்பவும் ஜாஸ்தியா நான் போற மாதிரி விறகு வெட்டக்கூடாதுங்கிறான். பிடிச்சிட்டு போயிடுவானா, அரெஸ்ட் பண்ணிடுவானா? ஆமா, நீ அந்த ஆபீசரை பார்த்திருக்கியா? நான் பாக்கல, சொன்னாங்க. கருப்பா தடியா எரும மாடு மாதிரி இருப்பானா. அப்பா அசிங்கமா இருப்பான். அவன் மட்டும் என் கண்ண பட்டு இருக்கணும். என்ன செஞ்சிருக்க? அப்பப்பட்டும் அங்கே இருந்திருக்கணும். ஏன் ஓடி வந்துட்டா? விறக பறிச்சு பண்ணுங்க. ஓஹோ, அப்படின்னா விறக வீட்டுல போட்டு வந்துடும். ஓ, வரேன். அவன் வந்தா இருக்க சொல்லுங்க. ஏ பொண்ணு, இங்க வா. என்னையாரு பொண்ணு இல்லைங்கிற? அப்ப நீ பொண்ணு இல்லையா? எனக்கும் ஒரு பேர் இருக்கு. உனக்கு பேர் இருக்கா? எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட சொல்லவே இல்லையா? நீ என்ன கேட்டியா? சரி, இப்ப கேட்க சொன்ன. என் பேரு சந்திரா. உன் மூஞ்சி மாதிரி அப்படின்னா உன் மூஞ்சி செங்கப்பூங்க மாதிரி இருக்கு. அது அவர்தான் தாய். இதுக்கு முந்தி உங்க ஆபீசர் இல்லாம முதல்ல என்ன வந்து பார்ப்பாங்க. அப்படிங்களா? எனக்கு தெரியாது. போ தெரிஞ்சுங்க. ஏன் இப்போ உங்களை பத்தி நிறைய தெரியும். அதாவது கிராம சொத்து, சர்க்கார் சொத்து எல்லாத்தையுமே உங்க சொத்தா பாதிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அத கேட்க வந்தியா? இல்ல, தடுக்க வந்திருக்கிறேன். எங்க தடுப்பாக்கலாம்?
தடுத்து அப்புறம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? நீங்களாக இது மாதிரி செய்கையை விடுறதா நல்லது. நல்லது எதுன்னு நீ சொல்ல வேணாம். என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. அதுக்கப்புறம் எங்க நாதன் இருக்காரு, நான் இருக்கிறேன், பாத்துக்கிறோம். காளி, உங்களுக்கு வேற சம்பாத்தியம் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். வேணும்னா சொல்லுங்க, சர்க்கார் தரப்புல உங்களை காவல்காரனா வைக்கிறேன். இல்ல இப்படித்தான் செய்வேன்னு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். யார பயமுறுத்துற? பயமுறுத்தல, பண்போடு தான் சொல்றேன். மீறி நடந்தீங்க, உங்க நாதன் இல்ல யாராலையுமே காப்பாற்ற முடியும். தாவடியே ஆடிடுச்சான். தாவடி மட்டும் என்ன, அன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கால நீங்க எல்லாம் கூட தான் ஆடிட்டீங்க. பெருமாளே வயிறு எரியுது. எனக்கு ஆபீஸ்டா எதிரி, நீதான்டா எதிரி. அப்போ உங்க இதுல இருந்தா எதிரியா? அப்படின்னா இவங்களும் எதிரிதான். ஐயோ, நாங்க அந்த பக்கம் வந்துடுறோம். ஐயே, நீங்க உட்காருங்க. நீங்களா எதிரி? நீங்க வெறும் திரி. ஆமா, காக்கா தோப்புல பெரிய பள்ளம் விட்டுறாங்க. இவங்களெல்லாம் அதுக்குள்ள தள்ள வேண்டாம். நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கிராமத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்ட போறானா அந்த ஆபீசர். அதுக்காக எல்லாருக்கிட்ட நிதி வசூல் பண்றானா? என்ன அக்கிரமும்! பள்ளிக்கூடம் கட்டி எல்லா பசங்களையும் படிக்க வச்சுட்டான். மாடு மேய்க்க எவன் வருவான்றேன். அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. எடுத்ததுக்கெல்லாம் பின்பாட்டு பாருக்கிட்டு இவர்களும் சொல்றேன். அந்த ஆபீசர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு டொனேஷன் கேட்டாங்க. ஒருத்தரும் ஒரு நயா பைசா கொடுக்க கூடாது. அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். இது வரைக்கும் நம்ம யாருக்கு கொடுத்தோம்? எனக்கு அந்த ஆபீஸ்ல வராது. என்ன நீங்க அதுக்குள்ள ஏற்றி நின்றுட்டீங்க? ரொம்ப தொலைவுக்காக வந்துட்டு இருக்காரு. இந்த ஆபீசர் வந்து ஒரு பைசா கேட்ட கூட கொடுக்க கூடாது, தெரியுமா? தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல பயம் இருக்கு. நினைக்கிறீங்களா? நாங்க கோவிக்கிட்டோம் நினைக்கிறீங்களா? சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படிங்களா? அது எங்க அண்ணன் ராமர் மாதிரி செத்துக்கிட்டேன். குழந்தைங்க, நம்ம கிராமத்துக்கு ஒரு இலவச பள்ளிக்கூடம் கட்டணும்னு முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். அந்த நல்ல காரியத்துக்கு நீங்க எல்லாம் நிதி கொடுத்து உதவணும். இதுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி கூட ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்க தவறாம வரணும். கேட்க வேணாம், எழுதிக்கங்க. என்னது 1000. தேங்க்யூ. அதைத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. என்னது 2000. நீங்க இருங்க, நான் சொல்றேன். என்னது 3 ஈஜி. வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாம் இப்படி உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்க யாருதான் நினைச்சாங்க? வண்டி நிறுத்தி.
காலத்துல காலையில இருக்கிறதெல்லாம் கரெக்ட். அதுவும் இல்லாத ஆளுங்க போல. தங்கத்துக்கும் பித்தளைக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? ஐயா, இது வேஷத்துக்கு போட்ட நகை. தங்க நகை வீட்டுல இருக்கு. கையில கூட காசு இல்ல. திரும்பி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா தரேன். என் பொண்ணு கிடையாதுயா. பேசத்தவரான மனுஷங்கள்லாம் இப்ப யாரு இருக்காங்க? எல்லாம் திருப்பி பார்த்தாங்க. என் பேச்சை நம்புங்க, நான் கண்டிப்பா வரேன். அங்க கண்ணில்லாத எங்க அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் கண்ணுக்கு பதிலா என்னதான் கொடுப்பாங்க. நான் போகலைன்னா என் மேல இருக்கிற பாசத்தினால உயிரியே விட்டுடுவாங்க. தாய் என்று எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன? இன்பமா இருக்கும்போது இல்லைன்னா துன்பத்திலாவது அம்மான்னு தானே கூப்பிடுறேன். அந்த அம்மாவுக்காகவாவது மனமிருந்து என்னை அனுப்பி வைங்க. உனக்கு அம்மா இருக்காங்களா? நீ அதிர்ஷ்டசாலிதான். ஏய் இங்கே ஓடி போயிட்டாரு. இப்ப என்ன செய்யுது? எனக்கு வழி கூட தெரியாது. வண்டிக்கார ஓடி போயிட்டானா? மாயாண்டி, நீ வண்டி ஓடி. ரொம்ப நல்லா. அவ கூட நான் போய் ஆப்பிட்டுக்கிறேன். நானே ஓட்டிப்பேன். புறப்படுங்க. என்னோட இப்படி தைரியமா வருங்களே, உங்களை நான் காட்டி கொடுத்துட்டா? மற்றவங்களுக்கு நாம் நன்மை செய்தோம், அவங்க நமக்கு தீமை செய்தா அவங்கள பத்தி நீ என்ன நினைப்ப? நான் என்ன நினைப்பேன்? அவங்க அறியாம நினைச்சு மறந்துவேன். நான் அப்படி இல்லை. ஏன் அறியாம நினைச்சுதான் நான் வருத்தப்படுவேன். ஆமா, நீங்க இப்பொழுது நல்லவரா இருக்கீங்களே, எப்படி திருடனா மாறீங்க? இல்லையே, நான் நல்லவனா மாறித்தானே உனக்கு துணைக்கு வர்றேன். அது இப்பதானே, இதுக்கு முந்தி திருடனா இருந்தவன் இப்ப எப்படி நல்லவனா மாறினேனோ இப்படித்தான் அப்ப நல்லவனா இருந்தவன் திருடனா மாறினேன். காரணம்? அம்மா. நல்லதுக்கு அம்மா, கெட்டதுக்கு அம்மாவா? ஆமா மச்சம், நான் அம்மாவோட இருக்கிற வரைக்கும் நல்லவனாத்தான் இருந்தேன். எப்ப அம்மா விட்டு பிரிஞ்சேனோ இங்க வந்தீங்க? அதுவும் அம்மா மேல உள்ள பாசத்தால் தான். எதுக்கு எடுத்தாலும் அம்மா தானே? அந்த ஒரு சொல்லாலதான் நான் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனா இருக்கேன். எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அம்மாவை நினைச்சுக்குவேன். அவ்வளவுதான். கஷ்டம் எப்படி மறைஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆமா மச்சம். நீங்க ஏதோ வேலையா வந்திருக்காப்ல இருக்கு. நீங்களும் ஏதோ வேலையா வந்திருக்காப்புல இருக்கு. அப்படியெல்லாம் வந்துட்டேன், நீங்க போகலாம். எனக்கு ஒண்ணும் அப்படி வேலை இல்லை, நீங்களே போகலாம். ஏதியாவது நீங்க ரெண்டு பேரும் எந்த வேலையும் இல்லாம வந்திருக்கீங்க போல இருக்கேன். இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். அவர்கிட்டயே கொடுங்க. எங்கிட்டயா? வாங்கிங்க. வேண்டாங்க, அவங்ககிட்டே கொடுங்க. அடட, கணவன் மனைவிக்குள்ள என்னங்க வித்தியாசம்? யார் வாங்கினா என்னங்க, நீங்க வாங்கிங்க. இல்ல, நீங்க இந்த கிராமத்துக்காக செஞ்ச பேருதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வரட்டுமா? என்ன இது, இவர் நம்ம ரெண்டு பேரையும் கணவன் மனைவியாக்கிட்டு போயிட்டாரு. அவர் கண்ணுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ. போட்டோம், இந்தாங்க. வேண்டாம், நீங்களே வச்சுங்க. ஐயா, எனக்கு இருக்கு. நீங்க வழிமறிச்சது பணத்துக்காக தானே? அப்ப என்கிட்ட இல்ல, இப்ப இருக்கு, தர்றேன். இந்தாங்க, நான் வர்றேன். என்ன வந்து உங்களை எல்லாரும் ஒதுக்கிட்டு என் பொண்ணை காப்பாத்துன நீ செஞ்ச அந்த உதவிக்கு நாங்க என்ன கொடுத்தாலும் தீராதுப்பா. வாங்கிக்க தம்பி. அம்மா, நான் வழிமறிச்சது என்னமோ பணத்துக்காகத்தான். ஆனா மஞ்சு இங்க கொண்டாந்து சேர்த்தது பணத்துக்காக இல்ல, அம்மாவுக்காக. ஆமாமா, எங்க அம்மா விட்டு நான் பிரியாம இருந்திருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். மன்னிச்சிடுங்க, உங்க மனசு ரொம்ப வேதனைப்படுத்திட்டா.
இதையாவது என் ஞாபகம் வாங்கிக்கிட்டு தான் ஆகணும். யாரையவா எங்க ஐயா ஆட சொன்னா என்னென்னமோ சொன்னாடாம வர சொல்லு வெளியே. மிரட்டுறான் கால வந்து விழ போறான். எவன்டாவது மரியாதை இல்லாம பேசுறது? கோபி, காளி, கோபி. என்ன கதை? பெரிய சூரப்புலின்னு இவனை கூட்டிட்டு வந்தா 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்களே. சும்மா என்ன குஸ்தி பிடியில முதல் ஆரம்பம்டா. இவன் இங்கிலீஷ் பிடி பிடிக்கிறாங்க போல இருக்குடா. காளி, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா? என்ன பண்ற? நீ என்ன செய்யற வாத்தியார? பழைய தொழில் தானா? நீ நான் இந்த ஊர்ல பெரிய வேலை இந்த வேலைன்னு செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் ஆடி படைக்கிற பொண்ணுகிட்ட உன் வீரத்தை காமிக்க வந்துட்டியா? அதற்கிட்டும் அது அதான பார்த்தேன். பாவதியார, எங்க ஐயா உனக்கு அறிமுகப்படுத்துறேன். ஐயா ஐயா, 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்களே. ஒருவேளை நம்ம தீர்த்து கட்டிட மாட்டாங்களே? எப்படி இந்த பசங்க நம்புறது? எதுக்கு நாம ஓடுறதுக்கு தயாரா இருப்போம். எஜமா, இவன் தான் என் வாத்தியார், பேரு கோபி. வாத்தியாரா? அதானே வாத்தியார். இப்படி ஒரு சிசினை தயார் பண்ணது யாருன்னு நாமெல்லாம் இனிமே ஒண்ணு. ஆமா ஆமா, ஒண்ணுதான். கோபி, வீட்டுக்கு போ. எனக்கு வேற வேலை இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுல ஒரு வேலையாவது சாப்பிடாம போனா நல்லா இருக்குமா? வா கோபி, நான் சொல்றது கேடு, வரணும், கண்டிப்பா வரணும். வா போனா. ஏதோ நம்ம ஜெருகமான யாரும் இல்லம்மா, என் சிநேகிதன் கோபி. கோபி, இது என் தங்கச்சி சந்திரா. நான் வரேன். இத பாருமா, கோபிக்கு பஸ்ட் கிளாஸ் அவர் விருந்து வைக்கணும். இவன் காடு மேடெல்லாம் சுத்தி சரியான சாப்பாடு கூட பார்த்தது இல்ல. நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது, ஓஹோன்னு இருக்கணும். சந்திராமா, நீங்களா? இத பாருங்க, இனிமே நான் அம்மா அம்மான்னு கூப்பிடாதீங்க, சந்திரானே கூப்பிடுங்க. நான் உன்னை சந்திரான்னு கூப்பிட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாம காதலிக்கிறோமா என்னமோ நினைச்சா. நினைச்சுக்கிட்டோம். நீங்க ஒண்ணு நான் அம்மான்னு கூப்பிட வேண்டாம். சந்திரா, என்னங்க நாம காதலிக்கிறோமா? என்னங்க இது? ஊர்ல உள்ளவங்க நினைக்கலாம், நாம நினைக்க கூடாதா? அது போட்டோம். அன்னைக்கு ஆபீசர் வந்தா இருக்க சொன்னியே, அவர் ரொம்ப நாளை காத்துட்டு இருந்தாரு, நீதான் வரல. போயிட்டாங்க. அப்ப போயிட்டாரு, ஆனா எப்போ வந்தாலும் இருக்க சொன்னாரு. போயிட்டாங்க. என்னங்க போயிட்டாரா? அவர் எங்க போவார்? வெளியே நிக்கிறார் யாரோட பேசிட்டு. ஐயோ, நான் சீக்கிரம் போகணுமே. எங்க வீட்டுல விருந்து இருந்தாலும் கூட வந்திருக்காங்க. எப்படி போறதுன்னே தெரியலையே. இருந்தா அதுக்காக தானே இந்த காய்கறிகள். ஆமா, உங்களுக்கு தானே விருந்தல்ல, எனக்கு இல்லையா? எதுக்கு அந்த ஆபீசர் போனாதானே உங்களுக்கோ எங்களுக்கோ விருந்து. ஆமா ஆமா, அந்த ஆபீசர் போகணும். சரி சரி, நீ இங்கே இரு, நான் பார்த்து வந்துடுறேன்.
அவர் பேசுற ஜோர பார்த்தா அவர் இப்ப போற மாதிரி தெரியலையே. அவரு போவேனா, நான் போறேன். ஆபீசர் ஆபீசர், அவரு நீங்களும் சாவகாசம் பேசிட்டு இருந்து நான் படுறேன். சந்திரா, உனக்காக 3 மாசமா 30 ஊர் சுத்தி 3 வரான பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப 3 பேரையும் நானே கட்டிக்கணுமா? அதுல 2 பையன் எனக்கே பிடிக்கல. ஒத்தா இருக்கான், ஒல்லியா உயரமா அழகா என்ன மாதிரியே இருக்கான். அதனால நானே வந்துட்டேன். என்னம்மா நீ வேற தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாமூலா வாங்குற 30 வாங்க வந்தேன். 50 தாங்கும் குடு. இனிமே இங்க வராதீங்க. பணம் தேவைப்பட்டா பணம் தேவைன்னு பேப்பர்ல போடுங்க. இங்க வராதீங்க. என்ன இங்க வராதீங்க? நீனாச்ச குழந்தை என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போகுது? மாதிரி இல்ல கந்தசாமி, வரம் நிச்சயம் ஆயிடுச்சு. வரம் நிச்சயம் ஆயிடுச்சா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா மீனாட்சி, கந்தசாமி கையில சொன்னா போறோம், கல்யாணம் தன்னால நடக்கும். அது போட்டும், மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன வேலை? கந்தசாமி தயவு செய்து அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. அந்த வேலை சரியில்லை. என்னம்மா இது? எனக்கு வர நிச்சயம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கிற அர்த்தத்துல தானம்மா நீ கந்தசாமியை போ சொன்ன. அம்மா மஞ்சு, எனக்கு தெரியுமா, உன் மனசுல நீ கோபிக்கு இடம் கொடுத்துட்ட. நான் உன் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என் வேதனையை புரிஞ்சுக்கல மஞ்சு, புரிஞ்சுக்கல. இப்ப நீயே பார்த்தீங்க, மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டதுக்கு தலை குனிஞ்சு வர முடிஞ்சதே தவிர என்னால என்ன செய்ய முடிஞ்சது? நாளைக்கு உலகத்துக்கு முன்னாலேயும் எனக்கு இந்த பிரிவம்மா, என் மருமகன் ஒரு திருடன்னு சொன்னா. அம்மா இதான் வேதனை. உன் மருமகன் திருடான்னு சொல்லிக்க வேண்டிய அவசியமே இருக்கா? கடவுள் மனிதனை படைச்ச, சூழ்நிலை திருடனா படைச்சது. சூழ்நிலை மாறும்போது திருடன் மனிதனா மட்டுமில்லை, மகானாவும் மாறலாம். அவர் மாறிடுவாரம்மா. அவரை மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணமா உண்டு. நம்பிக்கை? என் பேச்ச எந்த காரணத்தாலும் தட்ட மாட்டேன்னு நான் நம்பியிருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை என்னாச்சு? ஒரு மக விட்டு தாய் வச்ச நம்பிக்கையே இந்த நிலை என்ன? நீ மத்தவங்க மேல கொண்ட நம்பிக்கை மட்டும் எப்படியம்மா நிலைக்கும், எப்படியம்மா நிறைவேறும்? வேணாம் மஞ்சு, வேண்டாம், மறந்துடம்மா. அம்மா மறைக்கிறதை விட அவரை மணந்து சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறது அம்மா எனக்கு சுலபமா இருக்கு. மஞ்சு, பிறகுமா வாழ்க்கை கூட துன்பப்படும்படி ஆயிடுமா? பிறருக்காக அனுபவிக்கிற துன்பத்துலதான் அம்மா தியாகமே உருவாகுது. மஞ்சு, அதே தியாகத்தை உன் தாய்க்காக நீ செய்யக்கூடாதா? அம்மா உன் விருப்பப்படியே செய்றேம்மா. ஆனா உன்னை வேற ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறத விட உன் மகளாகவே இருந்துடுறேம்மா. உன் மகளாகவே இருந்துடுறேன். உன் தாய்க்கு கண்ணில்லாமலும் கருத்து இல்லாம போயிடலாமா அம்மா? இனி உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்.
இஷ்டம் போல நீ காரணிச்சவனையே கல்யாணம் செய்துக்கிட்டு சௌக்கியமா இருக்கணும் என் மனப்பூர்வமா வாழ்க்கிறோமா. என் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேட்பாருமே பாரு. காளி, ஒன்னு கேட்கட்டுமா? கேளு. என்னடா? என்ன கோபி? உன் தங்க சந்திராவை நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். இத நீ உண்மையாவே கேட்கறியா? ஆமா காளி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் 4 பேரை போல நானும் குடியும் குடுத்தனமா வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுருச்சு. காளி, அந்த ஆசைக்கு ஆதரவா உன் தங்கையினுடைய அழகு குணம் எல்லாமே என்ன வசியப்படுத்துச்சு. கோபி, ஓ நிலையில உள்ளவங்க கல்யாணம் காட்சின்னு ஆசைப்படுறதே தப்பு. வேணாம், விட்டுடு. வேணும் வேணான்னு நீ சொல்லாத, முடியாதுன்னு சொல்ல. இந்த பார் கோபி, என் தங்கையை கட்டிக்கிறவன் அதிர்ஷ்டசாலியா இல்லைனாலும் துரதிருஷ்டசாலியா மட்டும் இருக்க கூடாது. என்ன உன் தாய் தந்தையர் யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது இருக்கிறதே ஒரு துரதிருஷ்டம் தானே. மறந்துடு, அடியோட மறந்துடு. Oh
நல்ல காலம். என்னை தேடி நீங்க வீட்டுக்கு போக, உங்களை தேடி நான் இங்க வந்து அலைஞ்சுகிட்டு இருப்பேன். ஏன் இப்படி பாக்குறீங்க? நீங்க வழிமறிச்சது போய் நான் உங்களை வழிமறிச்சிட்டேன்னு பாக்குறீங்களா? அது இல்ல மஞ்சு. சரி சரி, ஏதாவது இருக்கட்டும், வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல மஞ்சு, நான் வந்து நீங்க வந்து போகணும் தான் நான் சொல்றேன். மஞ்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். என்ன ஒரே அடியா பிகு பண்றீங்களே? அந்த காய் மட்டும் கூட்டா போகணும், நான் கூட்டா வரக்கூடாதா? அதுக்காக இல்ல மஞ்சு. எதுக்காக எதுக்காக சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா, முடிக்கிறீங்க. வயசுல தானே யோசிப்பீங்க. நானும் உங்களை கூப்பிடல, எங்க அம்மா தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அம்மா அம்மா, அவள் வந்து யாருமா? யாருமா? யாரு? நான் தான் கோபி. வா தம்பி வா. மஞ்சு, காப்பி பலகாரம் கொண்டு வாமா. பாப்பா இப்படி உட்கார். என்ன கோபி, எப்படி இருக்கிற? சவிக்கமா இருக்கிறியா? என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி வருத்தப்படுற? அம்மா, தாய் தந்தை இல்லாத அனாதை இந்த உலகத்துல வாழவே கூடாது அம்மா. காதலிக்கவோ கல்யாணம் செய்திருக்கவோ அவனுக்கு அருகதையே கிடையாதா? அப்படின்னு யாரப்பா சொன்னது? என் நண்பன், யார நான் ஊருக்கு உயிரா நேசிச்சிருந்தேனோ அவனேதான் அம்மா. என் நிலையில உள்ளவங்க கல்யாணம் காட்சின்னு ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டான் அம்மா. அம்மா, அவன் தங்கை உண்மையா மனப்பூர்வமா காதலிச்சேன் அம்மா. நான் காதலிக்க கூடாதா? 4 பேரை போல வாழ நானும் ஆசைப்படக்கூடாதா? நான் மனிதன் இல்லையா? எனக்கு மனசு இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் என்னத்தப்பா சொல்றது? அவன் நிலையில நீ இருந்திருந்தாலும் அப்படித்தான் சொல்லியிருப்பியோ என்னமோ. நீங்க ஒரு பெண்ணை பெற்றதால இப்படி பேசுறீங்க. அதுவே ஒரு மகனாயிருந்து அவன் என் நிலையில இருந்திருந்தா அவன் மேல நீங்க அன்பு காட்ட மாட்டீங்களா? அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? அவன் மனிதனா மாறி மரியாதையோட வாழணும்னு நீங்க விரும்பவே மாட்டீங்களா? உண்மைதான் தம்பி. அதாவது அவங்களுக்கு நேரும் போதுதான் உணரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. ஏதோ உன் மனசுல இருக்கிறத நீ வெளிப்படையா சொல்லிட்ட. நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறேன். எதுக்காகம்மா நீங்க தவிக்கணும்? சொல்ல நினைச்சது சொல்லுங்கம்மா. நான் காதலிச்சது தவறா? என் உள்ளத்துல அன்புக்கு இடம் கொடுத்தது தவறா? பாலோடவே அன்பையும் பண்பையும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு இடம் கொடுத்தது தப்புன்னு எப்போதுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். சாப்பிடுங்க. வேணாம் மஞ்சு, எனக்கு வேணாம். ஓஹோ, அம்மா சொன்னதா சாப்பிடுவீங்களா? அம்மா நீ சொல்லுமா. சாப்பிடு தம்பி, சாப்பிடுங்க. இனிப்பான சங்கத்தி பேசும்போது இனிப்பு சாப்பிட்டு தான் பேசணும். சாப்பிடுங்க. தம்பி, இந்த உலகத்துல நாம எதை விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. எதை வெறுக்கிறோமோ அது நம்ம காலடியில வந்து விடும். இதுதான் வாழ்க்கை. சாப்பிடு தம்பி. வேணாமா, நான் வரேன். நீ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அம்மா, அவர் என்னம்மா சொன்னாரு? நீ கேட்கலையம்மா? இல்லம்மா, நீயே சொல்லுமா. நான் என்னம்மா சொல்றதுக்கு இருக்கு? அந்த தம்பியை உனக்கு எல்லாம் சொல்லணும். வெண்டைக்காய் கறி, குட். கத்திரிக்காய் கூட்டு, சபாஷ். மாங்காய் பச்சடி. அடடா, இப்படி முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த ஆபீஸருக்கு கூப்பிட்டுருக்கலாமே. எதுக்கு? அவருக்கு மாங்காய் பச்சடினா ரொம்ப பிடிக்கும். அப்ப கூப்பிட்டுருக்க கூடாது. நான் விஷம் வச்சே கொண்டு வந்திருப்பேன். விஷமா? இதுல ஒண்ணு இல்லையா? அட, நீங்களே என்னமோ ஆபீசர் மாதிரி பயப்படுறீங்களே. ஏன், நான் தான் ஆபீசர் நினைச்சுக்கேன். நீங்களா இருந்தா ஒரே நாள்ல காடு பூரா வெட்டிடுவேன். நானா இருந்தா மட்டும் தப்பு சரியாயிடுமா என்ன? யாரு? பொன்னையாவா? ஆமாங்க. அதாங்க, நீங்க சொன்ன மாதிரியே சாத்தூருக்கு போய் கிராம முன்சி விட்டு தங்கிட்டே சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நீ இப்ப
அப்புறமா பேசலாம். சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லிட்டு போவதானே நேரம் வந்த. இவ்வளவு நல்ல ஆபீசரா அவர் சர்வீஸ். அந்த ஆபீசரை பத்தி சொல்றியா நீ? என்னங்க நீங்க தானே ஆபீசரு? என்னங்க இந்த பொண்ணு எங்க எதுக்கு வந்தது? காளி தங்கச்சியாச்சா? காளி தங்கச்சியா? குடிமுடி போகல சொல்லுங்க, ஒரே அடியா ஒழிச்சு கட்டிடுறேன். இன்னைக்கு கிராமச்சாவடியாண்டையே சாகடிச்சிருப்பேன், சந்தர்ப்பம் சரியில்லாம போயிடுச்சு. கிழிச்சிடுவேன் இல்ல போடா. முதல்ல உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு வழிய பாடுற. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன கேட்காத, உன் தங்கச்சிய கேளு. பெருமாளே பின்ன வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஆபீசருக்கு வச்சு திணிக்கிறாளோ? நீ அளவுக்கு மீறி பேசுன. அங்க பேசுறாரு, ஊர்ல பேசுறாங்கடா. இந்த விஷயம் மட்டும் ருச்சு ஆகுற. ருசு ஆயிடுச்சுன்னா அவள் அப்படியே துண்டு துண்டா நறுக்கி பொம்பளை காபீஸ் போடுறேன் போடா. அதத்தான் நான் சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. விஷயம் இது. ஆபீசரை இவன் ஏதாவது செய்தா அவன் இவனை துண்டு துண்டா நறுக்கி அடுப்புலயே வச்சிருப்பான். ஏஜி அவன் மாத்திரம் இல்ல, நீங்க உங்க தலையை ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. ஆள் மொத்தமா இருக்கான்ல. ஏண்டி துளசி, அப்படின்னா இன்னைக்கு ஆபீசர் வரலன்னு சொல்ற? ஆமாண்டி, எங்க இஷ்டம் போல இன்னைக்கு விறகு வெட்டிட்டு வந்தோம். ஆமா, நீ ஏண்டி வரல? நானா? நான் வந்திருந்தா அந்த ஆபீசரும் வந்திருப்பாரு. என்ன, நீ வந்தா அந்த ஆபீசரும் வருவாரா? நான் யார் தெரியுமில்ல, அந்த ஆபீசருக்கு ஆபீசர். நம்ம வர சொன்னா வரணும், வேணானா வரக்கூடாது. அழ அழ, இஷ்டத்தை போல அழ. நடக்கிறேனா? ஏய், நாளைக்கே வர சொல்றேன், பாக்குறியா? எனத்துக்குமா வராம இருக்கு சொல்லு பாக்கலாம். என்ன பந்தயம்? எவ்வளவு வேணாலும் சரி. நான் ஜெயிச்சா நீ எங்க அண்ணனை கட்டிக்கணும், ஜெயிக்கலன்னா எங்க அண்ணன் உன்னை கட்டிக்குவாரு. ஆபீசரை நீ வானா வரணும், வேணாம்னா வரக்கூடாதா? போச்சா? இல்லடா இல்லடா, ஏதோ விளையாட்டா உணர்றாங்க நினைச்சேன். இப்போ காதார கேட்டேன். அவைய எதிரில் உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும், 4 பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்தினாங்கிறது புரிஞ்சிருந்தும், இது மாதிரி நடக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நெஞ்சு துணிச்சல். இனி நீயும் அவனுக்கு ஒன்னா இருந்ததாகவோ பேசுறதாகவோ நான் கேள்விப்பட்டேன். காளி மருடனா இருந்தாலும் முட்டாள் அல்ல. எந்த தமையனும் தன் தங்கையை நல்ல இடத்துல கொடுக்கணும் தானே என்னமா? இதுல ஒரு தப்பும் இல்லை. நான் அதுக்காக சொல்லலைங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா எப்படியாவது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். இது விஷயமா காளியை நானே நேர்ல சந்திச்சு பேச போறேன். சந்திரா, இனி நீயும் அவனுக்கு ஒன்னா இருந்ததாகவோ பேசுறதாகவோ நான் கேள்விப்பட்டேன். எதுக்காக இங்க வந்தீங்க? போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. சந்திரா, உங்க அண்ணனை பார்க்கத்தான் இங்க வந்தேன். வேணாங்க, எங்க அண்ணா எந்த கச்சேரி சாவடியிலாம் உட்கார்ந்துருப்பாரு. அங்க போங்க, இங்க மட்டும் வராதீங்க. நான் இங்க ஆபீசரா வரல, சந்திராவை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா வந்திருக்கேன். கல்யாணமா? ஆமா சந்திரா, உங்க அண்ணா கிட்ட பேசி சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை முடிக்கணுங்கிற தீர்மானத்தோடு தான் வந்திருக்கேன். கல்யாணமா? கல்யாணம்? தங்கச்சியை கொடுத்து கல்யாணம் பண்ண போறான். எப்படி பண்றான் பாக்குறேன். என்ன தங்க பாக்குறது? தேதி என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க, சாப்பிட போலாம். சும்மா என்ன இருந்தாலும் நம்ம காளி இப்படி செய்வான் நான் நினைக்கல. அவன் கிடக்குறான் காளி. அவன் வாத்தியார் கோபியே நம்ம கைக்குள்ள வர போறான் பாரு. அதத்தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க சொல்லி விட்டீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். அதாவது காளி தங்கச்சி விஷயமா
அவனுக்கு இவனுக்கு ஏதோ தகராறுன்னு கேள்விப்பட்டமே. அந்த தகராறு தான் நம்ம தகராறுக்கு யூஸ் பண்ண போறேன். ஈஜி. இனிமே என்ன யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். போங்க, அவங்க வழி அவங்க பாத்துங்க. என்னை எதுக்காகவும் தொந்தரவு செய்யாதீங்க. என் மனசே சரியில்லை. என்னங்க இது? அந்த காளி ஏதோ சொல்லிட்டாம்னு இப்படி அதையே நினைச்சுக்கிட்டு விடாப்பிடியா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, விட்டு தள்ளிட்டு போகாம ஏன் எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி சித்தவரை செய்றீங்க? போங்க போங்க இங்க இருந்து. என்னங்க இப்படி திரும்பி பாருங்க, நீங்க எரிஞ்ச மாலை எங்க போய் விழுந்தது? இதுதானுங்க கடவுளா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம். மஞ்சு, நீ எப்ப இங்க வந்த? இப்பதான் வந்தேன். ஏன் கோவமா இருக்கீங்க? ஓ, இத்தனை நாள் நான் வரலன்னு தானே? அன்னைக்கு நீங்க மட்டும் போச்சு என்கிட்ட சொல்லிட்டா போனீங்க. மஞ்சு, பரவாயில்ல, இப்ப அதுக்காக மன்னிப்புன்னு கேட்க வேண்டாம். அது இல்ல மஞ்சு, அது எதுன்னு எனக்கும் தெரியும். தெரியாத நம்ம காதலிச்சுட்டோமே, கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு கௌரவமா குடும்பத்தை நடத்தணுமேங்கிற கவலை தானே. அது இல்ல மஞ்சு. போயும் போயும் இந்த திருடனுக்காக மனசு இடம் கொடுக்கும். வேணாம் மஞ்சு, வேணாம். இப்படி எல்லாம் சொல்லி என்ன சோதிக்கிறீங்களா? நான் ஒண்ணும் தோல்வி அடைய மாட்டேன். மறுபடி பச்சை மலையில நாட்டியம் நீங்க கண்டிப்பா வரணும். வர்றேன்னு சொல்லுங்க. சரி மஞ்சு. வர்றேன்னு சொல்லிட்டு அங்க நீங்க வரல, சொல்லாம நான் இங்க வந்துடுவேன். இந்தாங்க. வேணாம் மஞ்சு, நீயே வச்சு. இது நான் கொடுத்த மாலை. வேற மாலையை 10 பேர் எதிரில போடுங்க, சந்தோஷமா ஏத்திக்கிறேன். இந்தாங்க. இந்த மாலையும் உங்க மனசும் படுற பாட்டுக்கு என்னைக்குத்தான் ஒரு நல்ல முடிவு ஏற்பட போகுதோ. மாயாண்டி, ஏங்க கூத்துக்கு போக போறீங்களா? இல்ல, நான் எங்கேயுமே போகல. அதுக்காக இல்லைங்க, நாதன் உங்களை பச்சை மலைக்கு வர சொன்னாரே, அதை ஞாபகப்படுத்தினேன். எனக்கு தெரியும். காளி உனக்கு செஞ்ச அவமானத்தை நினைச்சு பார்த்தாங்க. எனக்கு வர்ற கோவத்தை அப்படியே இருக்கட்டும் விட்ட. ஒரு நிலையில இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவன் யார்? இவனுக்கு என்ன யோசிச்சுட்டேன்? இவன் ஒரு ஊரை கட்டிக்கிட்டு உன்னோட வந்துட்டா பெரிய மனுஷனா? நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் உன் மேல ஒரு ஊடு எழுதி வைக்கிறேன். ஊடு மட்டும் இருந்தா போதுமா? சோத்துக்கு என்ன செய்வேன்? 4 காணி நிலம் உன் மேலேயே வைக்கிறேன். நீ 4 பேர் போல சந்தோஷமா வாழ்க்கை நடத்திக்கிட்டே. இவ்வளவு நேரம் நான் பேசுறது எனக்காக பேசுறேன்னு நினைக்காத. நீயே சொன்ன, என்ன பார்த்த உடனே உனக்கு ஒரு பாசம் பிறக்குதுன்னு. அதே மாதிரிதான் உன்னை பார்த்த உடனே எனக்கும் பிறக்குது பாசம். அவ்வளவுதான். இத நான் சொல்றேன்னு நீ நினைக்காத. எங்க அப்பன் பெருமாள் சொல்றான், அவ்வளவுதான். இந்த ஆபீசர் கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய் காசு எனக்கு பெருசு இல்ல. என்கிட்ட இருக்கிற சொத்து எக்கச்சக்கம். அந்த 10,000 ரூபாய் தூசுக்கு சமானம். இந்த தூணு விலை பெறாது. இருந்தாலும் ஒரு வைராக்கியம். நீங்க இருங்க, நான் சொல்றேன். தம்பி மாத்திரம் அந்த 10,000 தட்டி நம்ம கையில கொடுத்துருச்சு. ஈஜி. தம்பி அவமானப்படுத்தின அந்த காளி அவன் தங்கச்சி காளி, நமக்கு எமனா வந்த அந்த ஆபீசரும் காளி. ஆக ஒரே கல்ல ஏகப்பட்ட மாங்க. அதைத்தான் நான் சொல்லலாம் நினைச்சா நீங்க சொல்லிவிட்டீங்க. காடா பெருமாளே, ஏன் நச்சுன்னு உயிரை வாங்குற? இப்ப தம்பி என்ன மாட்டேன்னு நான் சொல்லிடுச்சு. ஏன் தம்பி யோசிக்கிற? உடனே புறப்படு. உன் தொழிலுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஒரு வகை செய்யற. இதுதான் கடைசி. புறப்படு. இன்னைக்கு காளி வீட்டுல நிச்சயதார்த்தம். கொஞ்சம் பேர் அங்க வந்திருப்பாங்க. அது அடுத்த கிராமத்துல வேற கூத்து. எல்லா பசங்களும் ஊட்ட பூட்டிட்டு போயிருப்பானுங்க. புறப்படு. நீ ஊடு வாசலோட 4 பேர் மாதிரி அந்த காளிக்கு எதிர்க்கா சந்தோஷமா வாழ்க்கை நடத்தணும். மூஞ்சில ஒத்துக்கிட்ட மாதிரியும் காணும், ஒத்துக்காத மாதிரியும் காணும். ஒதுக்க போய்கிட்டே இருக்காங்க. கட்டுப்படி ஆகுமா முதல்ல? அது சரி. உன் பாட்டன் ஏழைங்களை பயமுறுத்தி சம்பாரிச்சு சொத்து, நீ வந்தவருக்கு லாபம்னு வித்து தொலைக்கிற. எனக்கு என்ன? திருப்பதி
சௌக்கியமா? நீ என்னமோ பள்ளிக்கூடத்து குழந்தைங்களுக்கு ஒருவேளை சோறு போட போறதா சொல்றாங்களே, உண்மையா? ஏதோ என்னால முடிஞ்சதுங்க. அது சரி, படிக்க வரலன்னாலும் சோறு திங்க வருவாங்க. அப்பாடா, இன்னும் கொஞ்சம் உயரமா போட்டிருக்க கூடாதுப்பா. இத சொல்ல கலப்பு. ஐயா, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நீங்க புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும். யாரை எதை கேட்கறதுன்னே புரியாத ஜனங்களா இருக்கிறீங்களா ஐயா? பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுத்தா ஒவ்வொரு தாளா கிழிச்சு கிழிச்சு போடும். திருவங்கடா, பத்திரத்துல கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கு, கட்ட முட்டுங்க. தோழர்களே, தம்பி, அதெல்லாம் நான் பேசிக்கிட்டேன். நீ பத்திரத்தை வாங்கிட்டு பணத்தை கொடு முதல்ல. தயவு செய்து என்ன பேச விடுறீங்களா? பேசு பேசு. தோழர்களே, பெருத்த தவறு நடந்து விட்டது. நீங்கள் நிதியாக அளித்த பணம் முழுவதும் ஆபீஸில் இருந்து எப்படியோ கலந்து போய்விட்டது. பணம் போயிடுச்சா? முழுசாவே போயிடுச்சா? வச்செடுத்த பாத்தியா? நல்லா பாத்தீங்க. கேட்டீங்களா ஐயா? தம்பி சொன்னத, பணம் போச்சான். எப்படி போச்சு, எங்க போச்சு, யார்கிட்ட போச்சு, அது பெருமாளுக்கு தான் வெளிச்சம். ஆனா ரகு என்னமோ நல்ல தம்பி. நாம நம்பிதான் எல்லாரும் பணம் சேர்த்து தம்பி கிட்ட கொடுத்தோம். ஆனா இந்த பணம் இருக்க லேசானதில்லை, சாமியாரையும் கெடுத்துடும். நீங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ரகுதான் அந்த பணத்தை எடுத்தாருன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அத தப்புன்னு நான் சொல்ல முடியாது. அதத்தான் நான் சொல்ல நினைச்சா நீங்க சொல்லி விட்டீங்க. நீங்க இருங்க, அத நான் சொல்றேன். பணத்தை அப்படியே இருக்கு. விஞ்ச நாட்டி செஞ்சுக்க, நெஞ்செலும்பு நொறுக்கணும். என்னத்தை சொல்லணுமோ எதை செய்யணுமோ அது முறைப்படி செஞ்ச. ஆமா, காளி சொல்றது நியாயம் இருக்கு. ஏன்னா காளி தங்கச்சி ஆபீஸருக்கு கொடுக்க போறதுனால பறிஞ்சுக்கிட்டு பேசுறாருன்னு நீங்க நினைக்க கூடாது. இதெல்லாம் விசாரிக்க கவர்மெண்ட் இருக்கு, போலீஸும் இருக்கு. ஆமா, அதுதான் சரி. போலீஸ் போவோம், அது கொடுப்போம். அவ்வளவுதான் ஜனங்கனாலே, அவ்வளவுதான். நல்லது செய்யற வரைக்கும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துட்டாலும் செஞ்ச நல்லது பூரா ஒரு நொடியில மறந்துடுவாங்க. நீயும் அவரை சந்தேகிக்கிற? இல்லம்மா, இல்ல. இது யாரு செஞ்ச மோசம்னு தான் யோசிக்கிறேன். அண்ணா, அவருக்கு எந்த விதமான ஆபத்தோ அவமானமோ நேர்ந்தாலும் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன், நான் இருக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதுமா. ஒவ்வொரு மூச்சுக்கும் உன்னை பத்தியே கனவு கண்டுட்டு இருக்கிற. என் எண்ணத்தை மண்ணாக்கிடாதம்மா, என் எண்ணத்தை மண்ணாக்கிடாத. அழாதம்மா, அழாது. இந்த சதிக்கு காரணம் வேற யாரும் இல்லம்மா, நான் தான், நானே தான். இல்லன்னா தெருவில் போற சனியனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவனா நண்பங்கிற ரூபத்துல வந்து இப்படி நாசப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு தைரியமா இந்த காரியத்தை செய்யக்கூடியவன் ஒருத்தனே ஒருத்தன். யார் அண்ணாது? கொஞ்ச நாளைக்கு முந்தி வீட்டுக்கு வந்து விருது சாப்பிட்டானே, அவனேதான். கோபியா? ஒன்னு அவனுக்கு கொடுக்கலங்கிற பொறாமையால இந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்தணுங்கிற கெட்ட எண்ணத்தோட போய் செஞ்சிருக்கிறான் கோபி. நீங்க வழிமறிச்சது பணத்துக்காக தானே? அப்ப என்கிட்ட இல்ல, இப்ப இருக்கு, தர்றேன். ஆமா, உன் துரோகத்துக்கு பலியான காரியே தான். யாருக்கு தெரியாம செஞ்சமே இவனுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு நினைக்கிறியா? அட நன்றி கட்ட துரோகி.
ஏகனாச்சேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருது வச்ச பாரு. அதுவாடா உனக்கு செஞ்ச துரோகம். அட பாவி, என் தங்கச்சி வாழ்க்கையை அநியாயமா பாழாக்கிச்சு. கொடுத்துடு. ஒரு பம்புத்தும் புல்லாம மரியாதையா சொல்லு. எடுத்ததை திருப்பி கொடுத்துடு. காளி, ஆத்திரப்படாதே. நான் சொல்றத கேளு. நான் இங்க வந்தது நீ சொல்றத கேட்கல, நீ எடுத்தத கேட்க. எப்படி நடந்தது நடந்து போச்சு, அதை மறந்து இனி நடக்க வேண்டிய தங்கை திருமணம், அதை போய் கவனி. இன்னைக்கு பொழுது சாயத்து போடுற, நான் பணத்தோட வந்து சேர்ந்துறேன். எல்லாம் நல்லபடியாவே முடியும். அந்த முடிவு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகும். நீ எடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். காளி, பணத்தை அது இப்ப என்கிட்ட கிடையாது. பணம் எங்க இருக்குது, அதையாவது சொல்லு, தயவு செய்து சொல்லு. அதை தெரிஞ்சுக்கிறதால உனக்கு எந்தவித நன்மையும் ஏற்படாது. என்ன போல ஆத்திரத்துக்கு அடிமையாகி நீயும் வீண அவதிப்பட நேரும். நான் செய்த காரியத்துக்கு நானே முடிவு கட்டேன். கோபி,